लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीपाशिकाराय धीमहे तन्नो रामानुजार्यं प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு ஏலாராலும் இளங்களில் மேற்குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2233வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரம் 782வது பெரிய திருமொழி பாசுரம். இன்று 82வது திருக்கண்ணபுர பாசுரம். மொத்தம் 100 பாசுரங்களால் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்துள்ள வாழ்வாரின் பாசுரங்களிலே இது 82வது திருக்கண்ணபுரம் பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்விலிகால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் அரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா ஒங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 782வது பெரிய திருமொழி பாசுரம். தருமான மழை முகிலை பிரியாது தன் அடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை அணி உருவில் திருமாலை அம்மானை அமுதத்தை கடற்கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உயிர்ந்து பிழைத்தேனே. அடியேன் கடலிலே படுத்து கிடக்கிற பெருமாளை மனதிலே நினைத்து அவனை நெஞ்சத்திலும் இருந்ததினால் அவனை அடைந்து சரணடைந்து நான் உய்வு பெற்றேன் என்று சொல்லுகிறார். தரு என்றால் மரம் என்று பொதுவான பொருள், விருட்சம் என்று பொதுவாக சொன்னாலும் கூட இங்கே ஆச்சாரியர்கள் எல்லோருமே தரு என்பதற்கு கல்பக விருட்சத்தை சொல்லுகிறார்கள். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கல்பக விருட்சம் என்பது கேட்டதை கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதன் போகிறான், வழியிலே வெயிலாக இருக்கிறது நிழலாக இருக்கிறதே என்று ஒரு மரத்தடியிலே தங்குகிற போது அந்த மரத்தடியிலே இருக்கிற போது அந்த இளைய நிழலிலே அவன் நினைத்து பார்க்கிறான், இப்போது மட்டும் நமக்கு உணவு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று. உடனே அங்கே உணவு பரிமாறப்படுகிறது. பரிமாறுவதற்கு அழகான பெண்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறான். பரிமாறுவதற்கு அழகான பெண்கள் வருகிறார்கள். உணவை முண்டு விடுத்தவுடனே ஜீரணத்திற்கு வெற்றிலைப்பாக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே, அதை மடித்துக் கொடுப்பதற்கு ஒரு மாது இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணுகிறான். அதுவும் நடக்கிறது. இப்போது நிறைய பணம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே, வசதியாக வாழலாமே என்று நினைக்கிறான். மூட்டை மூட்டையாக பொன்னும் மணியும் வந்து குனிகிறது. இவையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த அவன் மனதிலே திடீரென்று ஒரு பயம் வருகிறது. இப்போது பார்த்து யாராவது 4 கொள்ளைகள் வந்து என்னை அடித்து போட்டால் என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே 4 கொள்ளைகள் வருகிறார்கள். அவனை அடித்து போட்டு விடுகிறார்கள். காரணம், அவன் தங்கி இருந்த மரம் கற்பகத்தரு. கேட்டதையெல்லாம் கொடுக்கும். ஆனால் கேட்டதையெல்லாம் நல்லவைகளாக கேட்டதற்கு நமக்கு மனம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த மரம் கூட கண்ணை கொடுக்காது. ஆனால் கற்பக விருட்சம் போல இருக்கக்கூடிய பெருமாள் எல்லா நன்மைகளையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பக்தன் விரும்புகிற எல்லாவற்றையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன். அப்படி கல்பக விருட்சம் போன்றவன். சரி, கல்பக விருட்சம் போன்றவன் என்று சொல்வது இங்கே இருப்பதை குறிப்பது போல இருக்கவே வானத்தை சொல்லுகிறார். பெரிய மழை போல காலமேகம் போலவன், ஒரு காலம் நீங்காது இருக்கிறவன், தன்னை வணிந்து பணிந்தவர்களுக்கெல்லாம் நேர்கின்ற அவமானத்தை போக்குகின்றவன், நீலமணி போன்றவன், அழகிய வடிவையுடைய திருமால் லக்ஷ்மிநாதன் திருவை மாறிலே தாங்கிக் கொண்டிருப்பவன், சர்வசேஷி அம்மான் என்றால் எப்போதும் எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன், எல்லாமுமாக இருக்கக்கூடியவன், அவனை அடைந்து நான் உயிர்ந்து பிழைத்தேன் என்று சொல்கிறான். இங்கே நாம் தருமா முகில் மழை முகிலை என்பதை தரு என்பதை பார்த்து விட்டோம். கற்பக விருட்சம் என்று சொல்கிறார்கள் என்று பார்த்து விட்டோம். மழை எப்படி வேகம் என்று எல்லா இடத்திலும் கொட்டுகிறதோ அதுபோல் கருமுகிலாக இருக்கிறான். உயிரழிப்பான் மாங்கள் இல்லாது
திரிந்து நன்னீர்கள் சுரந்து என்று மேலே நீரை சுமந்து கொண்டு நாடெங்கும் சென்று ஆங்காங்கே மேகம் வர்ஷிப்பது போல விண்மீது இருப்பாய், மலைமேல் இருப்பாய், கடல் சேர்ப்பாய், மீன் இது மண் மீது உழல்வாய் என்று மழைக்கு பெருமாளையும் பெருமாளைக்கு மழையும் ஓரமாக அடியார்கள் சொல்லுவது உண்டு. அப்படி அந்த மழையாக இருக்கக்கூடியவன். பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிக்கும் என்றால் தன்னை அடைந்தவர்களுக்கு அவமானம் நேராமல் தவிர்க்கக்கூடிய பெருமாள் என்று பொருள். அதற்கு துர்வாச முனிவருக்கும் அம்பரீஷனுக்கும் நடந்த நிகழ்ச்சியை எல்லோ ஆசிரியர்களும் பிரிஜாதி பயங்கர வணங்காச்சாரியார் சொல்கிறார். துர்வாச முனிவர் சிவனுடைய அம்சமானவர். அம்பரீஷனோ உலகம் முழுவதும் ஆளக்கூடிய சக்கரவர்த்தி. இருந்த போதிலும் இந்த சக்கரவர்த்தி பதவியை அவன் ஒரு மண் துகள் போல மதித்தான். ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவன். ஏகாதசி விரதம் இருந்து விட்டான். துவாதசி பாரணை செய்ய வேண்டும். அதற்குள் துர்வாச முனிவர் வருகிறார். நான் வருகிற வரையும் காத்திரு என்று சொல்லிவிட்டு போகிறார். காத்திருக்கிறார் 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 மகாராஜா. ஆனால் உபவாச நேரம் முடிந்து துவாதசி தினத்தினுடைய அன்றை காலைக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் கடப்பதற்கு முன்னால் அங்கு இருப்பவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டு விட்டு இருங்கள். துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டாலே அது உபவாசத்தை முடித்ததாக ஆகும் என்று சொல்லவும் துளசி தீர்த்தத்தை தான் அவன் சாப்பிடுகிறான். ஏதோ அவன் 5 விதமான பட்சணங்களை வைத்துக் கொண்டு அன்னம் சாப்பிட்டு விடவில்லை. அவன் தூர்வாச முனிவர் இவ்வாறு சொல்லிவிட்டு சென்றார். இவர் துளசி தீர்த்தம் வாங்கிவிட்டு தெரிந்தவுடனே அங்கிருந்து வந்தார். ஒரு விருந்தாளியை அழைத்து விட்டு அவனுக்கு சாப்பாடு போடாமல் நீ எப்படி சாப்பிடலாம் என்று மன்னனை பார்த்து கர்ஜிக்கிறார், திட்டுகிறார், ஒரு பூதத்தை ஏவுகிறார். அந்த பூதமானது மகாராஜாவை கொல்ல வேண்டும் என்று வருகிற போது மகாராஜா கைகூப்பி தொழுகிறார். நான் உண்மையிலேயே சுதர்சன ஆழ்வாரை வணங்குகிறவன், பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவன். இங்கு இருக்கிற அத்தனை பெரியோர்களும் தான் சொன்னார்கள் உபவாசம் முடிக்கிற நேரத்திற்குள் முடிக்க வேண்டும், எனவே துளசி தண்ணீரை பருகுங்கள் என்று சொன்னார்கள். நான் வேண்டுமென்று தவறு செய்யவில்லை. ஒருவேளை அப்படி நான் துர்வாசருக்கு தவறு செய்திருந்தால் இந்த பூதம் என்னை தென்கிட்டோம் என்று கைகூப்பி நிற்க, தன்னுடைய பக்தனுக்கு ஒரு அவமானம் நேர்ந்தது என்று தனக்கு நேர்ந்த அவமானமாக கருதிய சுதர்சன ஆழ்வார் தானாக பறந்து துரத்த எங்கே சென்று எங்கே முடிவது என்று தெரியாமல் தூர்வாசர் அங்கங்கு ஓட கடைசியிலே வைகுந்தம் செல்ல வைகுந்தத்திலும் அவருக்கு இடமளிக்காமல் அம்பரீஷனுடைய காலடியிலேயே வந்து விழுமாறு செய்யப்பட்டான். தன்னுடைய பக்தனுக்கு அவமானம் ஏற்பட்டால் அதை பொறுக்காமல் அவமானம் செய்தவர்களை தன் பக்தர்கள் காலடியிலே விழ வைக்கக்கூடியவன் என்பதற்குத்தான் பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் என்ற வார்த்தையாலே சொல்லுகிறார் ஆழ்வார். இப்படி இந்த துர்வாச சரித்திரத்தை அனுபவிக்குமாறு இந்த பாசுரம் நமக்கு அமைந்திருக்கிறது. மழை முகிலை போன்றவன், கற்பக விருட்சத்தை போன்றவன், தானே கற்பக விருட்சமாயிருந்து தன்னையே தனக்கு கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பெருமாள் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அவனே திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறான். அவனை நான் அடைந்து உயிர்ந்தேன் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். தருமான மழை முகிலை தெரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை அணிவுருவில் திருமாலை அம்மானை அமுதத்தை கடற்கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உயிர்ந்து பிழைத்தேனே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாத்தனாவா பிரகதேர் சுபாவாது கரவம் ஏற்றன் சகலம் பரஸ்மின் ஸ்ரீமன் நாராயணாயேன் சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.